ஏங்க, எதுக்கு இந்த செக்யூரிட்டி எனக்கு கால் பண்றான்? தெரியலையே பவானி, கால் அட்டன் பண்ணி பேசு. சொல்லு பரணி. ஹலோ அம்மா, நீங்க போன கொஞ்ச நேரத்திலேயே இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து போலீஸ்காரங்க ஆபீசருங்க எல்லாரும் வந்து நம்ம வீடு ரைடு பண்ணிட்டு இருந்தாங்கம்மா. என்ன சொல்ற பரணி? ஆமாம்மா. இங்க பாரு, எது எப்படி இருந்தாலும் அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. சரிங்கம்மா, சரி. என்ன விஷயம் பவானி? நம்ம வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து ரெய்டு வந்திருக்காங்கன்னு செக்யூரிட்டி போன் பண்ணி சொல்றான். நீ என்ன பவானி சொல்ற? ரைடு வரதா இருந்தா இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருக்கிற நம்ம ஆளுங்க நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்கல்ல. அப்படி எந்த தகவலும் இப்ப வரைக்கும் வரவே இல்லையே, அப்புறம் எப்படி வருவாங்க? அதாங்க எனக்கு ஒன்னும் புரியல. எங்கேயும் பெருசா தப்பு நடந்திருக்கு. இப்ப என்ன பண்றது பவானி? இல்லங்க, எனக்கு இந்த பாரதி உள்ள வந்தப்பவே ஏதோ ஒரு விஷயத்தை இவ பண்ணிட்டு தான் வந்திருக்கான்னு எனக்கு தோணுச்சு. பவானி, அப்ப நம்ம எதுக்காக இங்க வெயிட் பண்ணணும்? சீக்கிரம் கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பாப்போம். இல்லங்க, இந்த நிமிஷம் நம்ம நிலைமை முள்ளு மேல விழுந்து சேல மாதிரி ஆயிப்போச்சுங்க. நாம இப்ப இங்க இருந்து கிளம்பலன்னா இவ வேற ஏதாவது பிளான் பண்ணுவா. அதுக்காக அவளை அப்படியே விட்டுட்டு போக கூடாது. நம்ம கண்ணு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற அந்த ரெய்டுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன பண்ண போற பவானி? நான் மித்ராவுக்கு கால் பண்ணி சுதாகரை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போக சொல்றேன். அவங்க அங்க போய் பார்த்தா இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்களா இல்ல வேற யாராவது இந்த வேலையை பார்த்திருக்காங்களான்னு அவங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. வாங்க போலாம். சுதாகர், ஒரு நல்ல விஷயத்துக்காக ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பே இல்லை. உண்மையை சொல்லணும்னா தப்பு பண்றவன் கிட்ட நல்ல விஷயத்துக்காக இந்த மாதிரி என்ன வேணா பண்ணலாம். உங்களுக்கு ராபின்ஹுட் தெரியுமா? அவரு இருக்கிறவங்க கிட்ட இருந்து பணத்தை எடுத்து இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாராம். நாமளும் ஒரு நாள் அவரை மாதிரி ஃபீல் பண்ணிக்க வேண்டியதான். இவங்க என்ன பண்ண போறாங்க? பவானி படத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக ஆதி இங்க வந்திருக்காரு. அங்க பவானி ஆதியோட சொத்தை ஆட்டையை போடுறதுக்காக அங்க ஆதி வீட்டை ஏலத்துக்கு விட்டுருக்கா. ஐயோ, என்ன கணக்குன்னு தெரியலையே. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்படி யாருக்கும் தெரியாம ஓரமா ஒளிஞ்சிருக்கிற மாதிரியே நிலைமை ஆயிடுச்சு. இப்போ நரசிம்மன் 9 கோடியே 10 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காரு. அவர் கோட் பண்ண அமௌண்ட்டை தாண்டி ஏலத்தை நீங்க கேட்கலாம். 9 கோடியே 50 லட்சம். 9 கோடி 50 லட்சம். 9 கோடி 50 லட்சம் அவர் கேட்டிருக்காரு. அடுத்தது யாராவது கேட்க போறீங்களா? 9 கோடியே 80 லட்சம். 9 கோடியே 80 லட்சம் அவர் கேட்டிருக்காரு. வேற யாராவது கேக்குறீங்களா? 9 கோடியே 80 லட்சம். $10 கோடியே 1 ரூபாய். மிஸ்டர் சாந்தா சார், யார் சார் அந்த பொண்ணு? தெரியல, இது வரைக்கும் நான் ஏலத்துல பார்த்ததே இல்லையே. நானும் பார்த்ததில்ல. ஆமா கதிர், புதுசா இருக்கு. ஏலத்தை முடிக்க விடாம தொகையை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி வந்து இவங்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. இப்ப பவானி கிட்ட நான் என்னன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வேற யாரோ வந்திருப்பாங்கன்னு நினைச்சா ஆதி வந்திருக்காரு. ஆதி இவ்வளவு தைரியமா போலீஸ் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. ஆனா இது பவானி வீடுன்னு ஆதிக்கு தெரியாது. எப்படி இவங்களை சமாளிக்கிறது? சுதாகர், நீங்க யோசனை பண்றத பார்த்தா இந்த லாக்கரோட பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கே. என்ன அது இப்படி சொல்றீங்களே?
ஆனா இவர ஃப்ரெண்டு மாதிரின்னு தானே சொன்னேன். அவரோட லாக்கர் நம்பர் எனக்கு எப்படி தெரியும்? ஆதி, நீங்க என்ன கேக்குறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்காக கேட்கல. நார்மலா சில ரேண்டம் நம்பரை பாஸ்வேர்டா வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு மைண்ட்ல தோணுதான்னு கேட்டேன். ஆதி, கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அதான் லாக்கரை கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, அதுக்கப்புறமும் எதுக்கு வீட்டை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க? பாஸ்வேர்டு இல்லாம லாக்கர் மட்டும் கிடைச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதனாலதான் பணம் நகையெல்லாம் வேற இடத்துல இருக்கான்னு சர்ச் பண்ண சொல்லியிருக்கேன். இனி 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. வேற ஏதாவது தப்பான பாஸ்வேர்டை போட்டா இந்த லாக்கர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். என்ன பண்ணலாம்? இந்த மித்ரா வேற எங்க போனான்னு தெரியலையே. போச்சுரா, இதை எப்படி இவ்வளவு நேரமா ஆதி பார்க்காம விட்டான்? நான் எப்படி கவனிக்காம விட்டேன்? இந்த போட்டோ ஆதி கண்ணில் பட்டா கதை கந்தலாயிடும். என்ன பண்றது? என்னண்ணே? அங்க பாரு. ஏண்டா, எதுக்குடா அந்த சுதாகர் வித்தியாசமா அந்த செவுத்தோட சிவரா பள்ளி மாதிரி ஓட்டிட்டு நிக்கிறாரு? கரெக்டா சொன்னீங்கண்ணே, பல்லி மாதிரி தான் நிக்கிறாரு.